நம்ம அன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்பைடர் பால் செட்டு எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பி எடுத்துவங்க, எர்த்து கம்பி எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு பால் செட்டு சுற்றுற மாதிரியே சுற்ற ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக பார்த்துங்க, ஒரு முளை விட்டு கட் பண்ணிக்கிறதுங்க. ரெண்டு பக்கமும் இது போல் வளைச்சி விட்டுங்க. வளைச்சி விட்டு இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க. சுற்றி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு டெஸ்ட்டை வச்சுட்டு கரெக்டாக எடுத்து விடணும். அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி எடுத்துட்ருக்கேன்னு. இதை போல் எடுத்து விட்டு இது போல் விட்டுருங்க. விட்டு இந்த வாரத்தில் வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க. அதுங்க இப்படி வந்து கட் பண்ணி எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் கேன் மூடி, வேஸ்ட்டாக கிடக்கிற வாட்டர் கேன் மூடி 2 மூடி எடுத்துங்க. டிலோ கேன் மூடி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு எப்படி ஓட்டை போடுறதுன்னு காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு சைட்லேயும் 3 ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொல்லிடுங்க. ஆப்போசிட்டில் அது எப்படி 2 ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இன்னும் பாருங்கள் எப்படி சொல்லி இருக்குன்னு. இப்போ இந்த முனையும் வளைச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் பால் செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி கொஞ்சம் ஏற்றி விட்ற அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ முள் கட்டுறேன். முள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்துட்டு இதை அப்படியே இதில் கட்டிடலாம். கட்டுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அப்போ வந்துட்டு கட்டியாச்சு. கட்டின முள்ள வந்துட்டு கரெக்டாக அந்த நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் சொறி இந்த பக்கம் எடுக்கணும். என்னாச்சு அப்படியே இதில் ஒரு சுற்றி முடிச்ச மாதிரி போட்டு விட்ருங்க. அந்த இடத்த விட்டு நவராத மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டு இப்போ கட்டியாச்சு. இப்போ மாவு ஃபீட் பண்ணி போடும்போது கரெக்டாக முள் இந்த இடத்துல இருக்கும். சென்டராக அப்படி சொறி வச்சுக்கலாம். மேலே 3 முள், கீழே 3 முள், மேலே 3 முள். நம்ம ஸ்பைடர் பால் செட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோங்க, நம்ம ஸ்பைடர் பால் செட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, 6 6
6 முள் 6 முள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்பைடர் பால் செட்டு பெஸ்ட்டாக இல்லை இந்த பால் செட்டு பெஸ்ட்டாக? பட்ஜெட்டில் நம்ம ஸ்பைடர் பால் செட் வந்துட்டு எவ்வளோ 200 250 வரும் ஒரு செட்டு. இப்போ நம்ம இது ரெடி பண்ணியிருக்கிறது வந்து 10 ரூபா கூட செலவு வராது, ஒரு 5 ரூபா செலவு தான் வரும். இந்த கம்பி மட்டும்தான். அப்புறம் நம்ம வேஸ்ட்டு காலிக்கண்ணு அவ்வளோதான். முள் முதற்கொண்டு நம்ம வச்சுருந்த முள் தான். இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.